எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வாராகி அம்மாவோட அருள் கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன். எதிரிகள் இல்லாத ஒரு வாழ்க்கை அப்படின்னா இன்னைக்கு ரொம்ப சிரமம். ஏன்னு கேட்டீங்கன்னா, எதிரிகளும் துரோகிகளும் நிறைந்த இடத்துல தான் நம்ம இருக்கோம். நம்ம நினைச்சிட்டு இருப்போம், நண்பன், இவன் சொந்தக்காரன், இவன் மாமா, மச்சான், இவன் உயிரை கொடுக்கிற ஒரு நண்பன், அவன் தான் உயிர் எடுக்கிற நண்பனா இருப்பான். எப்ப உங்களை காலி பண்ணணுங்கிறது உங்க எதிரியை விட நண்பனுக்கு நல்லா தெரியும். எப்படி அடிச்சா இவன் சாவான், எப்ப இவனை பழி வாங்கலாம், எல்லாம் உங்கள் நண்பனுக்கு இன்னைக்கு நல்லா தெரியும். உங்க எதிரி கூட அவன் அவன் இவன் நம்மளை கண்டிப்பா இவன் குத்த தான் வரான், இவன் அடிக்க தான் வரான், இவன் நமக்கு பிரச்சனை பண்ணதான் வரான் அப்படின்னு நல்லா தெரியும். ஆனா இன்னைக்கு உறவுகளே பாத்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்கு. இவன் எப்ப என்ன பண்ணுவானே தெரியாது. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் பாத்தீங்கன்னா குடும்பத்துல அண்ணன் தம்பி ஒருத்தர் பாத்தீங்கன்னா இந்த சூன்யம் வைக்கிறது, செய்வினை பண்றது, இந்த மாதிரியே நிறைய இருக்கு. எப்படியாவது வேண்டதே பாத்தீங்கன்னா நம்ம நல்லா இருக்கணும்னு கூட வேண்டது இல்லை, அவன் ஒண்ணு இல்லாம போயிடணும் வேண்டவன் தான் இங்க நிறைய பேர் இருக்கான். நண்பர்கள், உறவுகள் இது எப்பயுமே பார்த்தாலும் நமக்கு எதிரி ஆயிடலாம், இல்ல துரோகி ஆயிடலாம். துரோகம் பண்றவங்களாம் மாறுறதுக்கான வாய்ப்பு இன்னைக்கெல்லாம் நிறைய இருக்கு. இன்னைக்கு நீங்க நான் இப்போ ஒரு 100 ரூபா கேட்கறேன், நீங்க தரலன்னு சொல்லிட்டா நீங்க எனக்கு எதிரி. ஆனா உங்களை நான் எப்படி பழி வாங்குவான் எப்ப அப்படின்னா, நல்ல கூடையே இருந்து அதை வெளிக்காட்டவும் மாட்டான். அந்த கோபத்தை நான் கேட்டேன், ஒரு 100 ரூபா கேட்டேன், தர முடியலன்ட்டா பாத்துக்கலாம்டா. எப்ப அடிச்சா பயங்கரமா வலிக்குமோ அப்ப அடிப்பான் அவன். எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் கோயம்புத்தூர்ல வீடு, சொந்த வீடு இருக்கு, அது நல்ல மதிப்புள்ள வீடு, நல்ல வேல்யூபிளான வீடு, கிட்டத்தட்ட 70-80 லட்சம் ரூபாய்க்கு மேல இருக்கும்னு நினைக்கிறேன், சரியா தெரியல, மறந்துட்டேன். ஆனா அந்த லோன் பாத்தீங்கன்னா ஒரு வாங்கலாம் பாக்குறாங்க. அந்த அந்த அவருக்கு அந்த சிபில் ஸ்கோர் சரியா இல்லை, லோன் கிடைக்கல அந்த ஓனருக்கு, அந்த அந்த மனுஷனுக்கு. அவன் என்ன பண்றான்னா, ஃப்ரெண்டு ஒருத்தர்கிட்ட சொல்றாப்ப, எப்ப இந்த மாதிரி எனக்கு லோன் சரியா கிடைக்க மாட்டேங்குது, சிபில் ஸ்கோர் இல்லைங்கிறாங்க. அவர் மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ். அவர் என்ன பண்றாருன்னா, சரி நீங்க என் பேர்ல போறதுன்னா போட்டுங்க, ஆனா அதுல ஒரு பிரச்சனை என்னன்னா, வீடு அவர் பேர்ல மாத்தினாதான் அவர் பேருக்கு லோன் கிடைக்கும். இவங்க என்ன பண்ணிட்டாரு இவரு, சரிப்பா நான் உன் பேர்ல பண்ணி தரேன், எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லி லோன் அவன் பேர்ல வீட்டெல்லாம் மாத்தி லோனையும் இவர் கேட்கிறாரு. அவன் என்ன பண்றான், எனக்கு கூட ஒரு 5 லட்சம் தேவைப்படுது, நானும் 5 லட்சம் எடுத்துக்கிறேன், நான் எடுக்கிற 5 லட்சம் ரூபாய்க்கு நான் அந்த டியூ கட்டிக்கிறேன், அதாவது அந்த வட்டியும் அசலும் கொடுக்குறேன், நீங்க வாங்குற அந்த 30 லட்சம் ரூபாய்க்கு நீங்க கொடுங்க அப்படின்ட்டாங்க. சரி, ஆனா இவன் என்ன பண்ணிட்டான், இவன் பேருக்கு வீடு மாறிடுச்சு. அவரு லோன் இவன் தான் எடுத்தான், இவன் பேர்ல எடுத்து அந்த வீட்டு ஓனருக்கு கொடுத்தாச்சு. இப்ப இவன் ஒரு 5 லட்சம் எடுத்திருக்கான், இந்த 5 லட்சம் ரூபாய்க்கு இவரு டியூ கட்டவே இல்லை. ஆனா அவன் என்னன்னா, ஐயோ இவன் டியூ கட்டலையே, இவன் டியூ கட்டலன்னா நமக்கும் பிரச்சனை ஆயிருமே, நம்ம வீடு தானே பிரச்சனை ஆகுன்ட்டு இவனுடைய கடனையும் சேர்த்து அவர் அடைச்சிட்டு இருக்காரு அந்த வீட்டு ஓனர். ஆக்சுவலா இப்ப வீட்டு ஓனர் இவருக்கு எழுதி கொடுத்துட்டாரு. அவரு ஆக்சுவலா இப்ப யார் வீட்டு ஓனர் நம்மளே சொல்ல தெரியல. இப்ப பாருங்க, இது என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னா, அவர் ஃபுல்லா அந்த நண்பர் பணத்தை கட்டிட்டார். கட்டிட்டு, எப்ப உன் பணத்தையும் சேர்த்து கட்டிட்டேன்ப்பா, எனக்கு எழுதி கொடுத்துருப்பா என் வீட்டை அப்படின்னா, அப்ப சொல்றாரு, அதெல்லாம் முடியாது, நான் கிரயம் பண்ணதுதான், காசு கொடுத்துட்டு தான் கிரயம் பண்ணேன் அப்படின்ட்டான். முடிஞ்சு போச்சு. அவர் நம்ம கிட்ட வந்தாரு, நான் சொல்லிட்டேன் இது வாய்ப்பே இல்லை, இது நீங்க என்ன பண்ணாலும் இதுல ஒரு 10 பைசா உங்களுக்கு லாபம் கிடைக்காது. அவரும் எவ்வளவு ட்ரை பண்ணி பார்த்தாரு, கடைசி வரைக்கும் கிடைக்கல, விட்டுட்டார். அதாவது இதை பேசாம வீட்டை வித்துருக்கலாம். இந்த வீட்டை வித்திருந்தா கூட அந்த ஆள் இன்னைக்கு நிம்மதியா இருந்திருப்பாரு, ஒரு வீட்டை வாங்கியிருக்கலாம். இன்னைக்கு எல்லாம் போச்சு, வீடும் போயிடுச்சு, அதுல ஒரு 35 லட்சம் கடன் வாங்கி அதுவும் போயிடுச்சு, அந்த வட்டி அவன் ஒரு 5 லட்சம் வாங்கினா அந்த இதுக்கும் சேர்த்து வட்டியை நம்ம கொடுத்துட்டோம். சரிங்களா, வட்டி அசலமா அடிச்சு அதையும் கடைசியில பாத்தீங்கன்னா ஹெவியான லாஸ். இது என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த நண்பனுக்கு நல்லா தெரியும் இவன் என்னால என்ன பண்ண முடியும் என்ன பண்ண முடியாது, அதனால ஒன்றும் பண்ண முடியல, கடைசியில் ஒன்றும் இல்லாம போயிடுச்சு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான ஆட்கள் தான் ரொம்ப அதிகம். இன்னொன்னு அதிகாரமான ஆட்கள், அரசு பதவியில் இருக்கவன், சரிங்களா, இவங்க எல்லாம் நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு இடத்துல இருப்பாங்க. இப்ப இவங்கெல்லாம் என்ன பண்ணலாம், நான் என்ன செஞ்சா நான் ஜெயிக்க முடியும் அப்படின்னா, இந்த மாதிரி பெரிய எதிரிகளுக்காகவும் பெரிய நோய் இருக்கு பாத்தீங்களா, இன்னும் ஒரு 6 மாசம் தான், 6 மாசத்துக்கு அப்புறம் இல்ல இவரை காப்பாற்ற முடியாது, இல்ல இவர் இன்னும் 1 வாரம் தான் இருப்பாரு, 10 நாள் தான் இருப்பாரு, இல்ல இவருக்கு ஒரு பெரிய நோய் இருக்கு, இல்ல ஒரு பெரிய பயம் இருக்கு, இல்ல பெரிய எதிரிகள் இருக்காங்க அப்படின்னா,
அவங்களுக்காக தான் நம்மளுடைய அடுத்த கோயில் திருவெள்ளரை, திருச்சி மாவட்டம் திருவெள்ளரை புண்டரீஷ பெருமாள் கோயில் இருக்கு. அது பக்கத்துல வந்து அடுத்து இன்னும் ஒரு 15 நாள்ல, மேக்சிமம் 15 நாள்ல வேலையை ஆரம்பிச்சிடும். இப்ப அந்த ஆலயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மகிஷாரூட மிருத்யுஞ்சய வாராகி. யமனுக்கும் அதே மாதிரி சனி பகவானுக்கும் உரிய ஒரு அம்பாள். அதாவது அவங்க கொடுக்கிற பிரச்சனைகளை ஒரு எளிதா தீர்க்கக்கூடிய ஒரு அம்பாள். இங்க ராகு கேது பகவான் இருக்காங்க. அது வந்து இந்த அம்பாள் வந்து லகுவராகி அம்பாள். அவங்க மூலமா வரக்கூடிய தடைகளை இலகுவா சரி பண்ணி தரக்கூடிய லகு வாராகி. அதுதான் லகு வாராகி. இலகுவா சரி பண்ணி தருவாங்க. அதான் லகு வாராகி. அங்க எப்படின்னா மகிஷா ரூட மிருத்யுஞ்சய வாராகி. அதாவது யமன், அதாவது அவருடைய வாகனம் இருக்கு இல்லைங்களா, அதாவது எருமை. சரிங்களா, எருமை வாகனத்துல இருப்பாங்க இந்த அம்மாவும். இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, சனி பகவான் வந்து ஆயுள்காரகன். அவர் வந்து ஆயுள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை கொடுக்கும்போது அம்மா மகிஷாரோட மிருத்யுஞ்சய வாராகி அம்மா ரொம்ப உக்கிரமான அம்மா. அவங்க வந்து அதை காப்பாற்றி உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஆயுளை நீட்டிச்சு தருவாங்க. அதே மாதிரி ஒரு பிரச்சனைகளை சரி பண்ணி தருவாங்க. பெரிய எதிரியற்கான அவனை தோற்கடிக்க என்னன்னாலும் செய்வாங்க. இப்பேற்பட்ட ஒரு ஆலயம் நம்ம திருவெள்ளரையில ஒரு பெரிய அளவுல அமைய போகுது. ஒரு இப்போ அந்த இடம் வந்து இப்போ அந்த சுற்றி இப்போ அந்த இடம் வந்து நிறைய வித்துட்டு இருக்கு. அங்கே ஃப்ளாட்ஸ்லாம் நிறைய இருக்கு. அங்கே ஃப்ளாட்ஸ் வேணும் அப்படின்னா நான் ஒரு சைடில் ஒரு நம்பர் நான் வந்து டிஸ்பிளேல போடுறேன். அதில் வந்து நீங்கள் பேசி பாருங்க. அவங்க வந்து ரொம்ப ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இங்கே நம்ம லகுவராகி ஆலயம் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கும் போது இங்கே வந்து ஒரு ஃப்ளாட் வந்து வெறும் 40,000 கட்டி முடிச்சு கொஞ்ச நாள்லயே பார்த்தீங்கன்னா 3,50,000 ரூபாய்க்கு போயிடுச்சு. 50,000 வரைக்கும் இங்கே ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. 3,50,000 ரூபா வரைக்கும். ஒரு 1.5 வருஷத்துலயே இந்த அளவுக்கு ஒரு மாற்றத்தை வந்து கொண்டு வந்து விட்டுருக்காங்க இந்த அம்மா. இங்க சுத்தி இருக்கவங்கலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இதை விற்கவும் முடியல, என்ன பண்றதுன்னு தெரியலையே, வாங்கி விட்டோம்னு சொல்லி வேதனையில் இருக்கும்போது தான் இந்த ஆலயம் வந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோடைய வேல்யூவே மாறி போயிடுச்சு. அதே மாதிரி அங்க பார்த்தீங்கன்னா நம்ம பூமி பூஜை போடும்போது ஆக்சுவலாக வந்து ஏதோ கம்மியான ரேட்டு தான் சொன்னாங்க. எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. எனக்கு தெரிஞ்சு ஒரு 300 ரூபாயா இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு அந்த இடம் வந்து 500 ரூபாயா மாறிடுச்சு. இன்னும் கோயில் கட்டவே ஆரம்பிக்கல. இனிமே தான் ஆரம்பிக்கவே போறோம். கோயில் எழும்புனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அதோடைய ரேட் வந்து கண்ணா பின்னான்னு மாறும். சரிங்களா, இப்பயே வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க பக்கத்துல. அடுத்து கடைகள் வர ஆரம்பிக்க போகுது. இன்னொன்று என்னன்னா, திருமண மண்டபம் கொஞ்சம் அங்கே ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொன்று ஒரு ப்ரைவேட் ஃபினான்ஸ், அதாவது ஒரு பேங்க் லெவலில் இருக்க ஒரு பெரிய கம்பெனி அங்கே வந்து ஒரு குடவுன் வச்சுருக்காங்க. அடுத்து வந்து ஒரு கல்லூரி வர போகிறதா சொல்கிறாங்க. அது என்னன்னு நமக்கு தெரியல. இன்னும் அது எனக்கு உறுதியாக தெரியல. அப்போ இவ்வளோ ஒரு பெரிய அளவில் வந்து இங்கே ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லாதப்பயே பல மடங்கு இந்த கோயிலை சுற்றி இருக்கிற இடம் வந்து ரேட் ஏறிடுச்சு. இப்போ அங்கே வந்து ஆல்ரெடி வீடு, கல்யாண மண்டபம், அது இதுன்னு நிறைய வரப்போகுது. வீடு ஆல்ரெடி இப்போ ரெடி ஆயிடுச்சு. அப்போ ஒரு மிகப்பெரிய வேல்யூ வந்து அதில் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ வந்து ஒரு 500 ரூபாய்க்கு வாங்குறோம்னா அது சீக்கிரமாகவே ஒரு 1000 ரூபாய் மாறிடும். அதனால உங்களுக்கு யாருக்காவது இன்வெஸ்ட் பண்ணணும், இல்லை நம்ம அம்மா பக்கத்தில் வந்து இருந்தால் பரவாயில்ல, எனக்கு வந்து இல்லை எனக்கு வந்து கொஞ்சம் ஒரு லைஃப்பில் வந்து கொஞ்சம் ஒரு சில பயங்கள் இருக்குது, எனக்கு வந்து சரியாக முடியல அப்படின்னா நீங்கள் தாராளமாக அங்கே வரலாம். சரிங்களா, அங்கே வந்து உங்களுக்கு நீங்கள் விருப்பப்பட்ட தினமும் கூட நீங்கள் அம்பாள் கூட இருக்கலாம். நீங்கள் அம்பாள் கிட்ட வந்து அம்பாள் காலடியில் நீங்கள் சரண் அடைஞ்சிங்கனாலே கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு எந்த வியாதியாக இருந்தாலும் சரி, இல்லை பெரிய எதிரியாக இருந்தாலும் சரி, இல்லை பெரிய கவலைகள் இருந்தாலும் எல்லாமே பெருசு தான். அந்த மாதிரி எது இருந்தாலும் அம்பாள் வந்து உங்களுக்கு சரி பண்ணி கொடுப்பாங்க. நீங்கள் அங்கே இடம் வாங்கி வந்தீங்கனாலே அது உங்களுடைய குடுப்பினர் இருந்தால் தான் அங்கே முடியும். இல்லைனாலாம் முடியாது, கண்டிப்பாக முடியாது. அந்த மாதிரி எதிரிகளை அழிக்கக்கூடிய நீங்கள் ராஜராஜ சோழன் அவர் மன்னர் இருக்கார் இல்லைங்களா, அவரே பாருங்க எதிரிகளை அழிக்க போறதுக்கு முன்னாடி, அதாவது ஒரு நம்ம படையை திரட்டிட்டு போறதுக்கு முன்னாடி வாராகி அம்பாள்கிட்ட போயிட்டு உத்தரவு கேட்டுட்டு தான் போவார். வணங்கிட்டு டெய்லி அவர் முதல்ல வணங்குற தெய்வம் வாராகி தான். அதே மாதிரிதான் இப்ப இங்க வரப்போறாங்க அந்த அம்மா. ஒரு ஒரு யமதர்மன் வந்து ஒரு 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 சிக்கலை கொடுக்குறாங்க அப்படின்னா அதை வந்து முடிஞ்ச வரைக்கும் அதை சரி பண்ணி தருது. அதாவது நம்ம எல்லாமே தப்பா பண்ணிவிட்டு என்னை எல்லாம் காப்பாத்துங்க அப்படின்னா அது எந்த வகையிலையும் நியாயமா இருக்காது.
நம்ம சைடு கொஞ்சமாவது நியாயம் இருக்கு அப்படின்னா அந்த அம்மா பார்த்துக்குவாங்க. அதாவது யம தர்மனுக்கும் சனி பகவானுக்கும் அதாவது அது ஒரு தீர்வா இருக்கக்கூடிய அம்பாலா இருப்பாங்க. அதே மாதிரி இவங்க கொடுக்கக்கூடிய பிரச்சனைகளை குறைக்கக்கூடிய ஒரு அம்மாவா இருப்பாங்க. நீங்க வந்து பாருங்க. ஏன்னா அதுக்கு நேரா பாத்தீங்கன்னா யம தர்மன் ஆலயம் இருக்கும் திருப்பங்கிலியில. அது மாதிரி எல்லாமே நம்ம கூட பாத்தீங்கன்னா நம்ம ஒரு கொஞ்சம் தள்ளி அந்த ஒரு இடத்த ஆலயத்துக்காக ரெடி பண்ணோம். ஆனா அம்பாள் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் தள்ளி நேருக்கு நேரா வர மாதிரி வச்சுட்டாங்க அவங்களே. அது எங்களால் அந்த இடத்த மாற்ற முடியல. அந்த அம்பாளோட உத்தரவு. அது மாதிரி நம்மளும் அந்த இடத்துல தான் இப்போ கோயில் கட்ட போகிறோம். உங்களுக்கு விருப்பம் இருக்கிறவங்க, உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லை வீடு கட்டி வரணும், குடி வரணும் இருந்தாலும் சரி, ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கையை அங்கே கொடுப்பாங்க அம்மா. கீழே ஒரு நம்பர் இருக்கும் சைடில், இல்லைன்னா அந்த நம்பரை போட்டு விட்றேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால், விருப்பம் இருக்கவங்க பார்த்துங்க. அந்த அந்த கான்டாக்ட் நம்பரை கொடுக்குறேன், பாருங்கள். என்னைக்கும் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வாராகி அம்மா கிட்ட வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.